Good evening all, welcome to SKIS Academy. Today we are going to see Advent of Europeans. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்ற போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில ஃபாரின் பவர்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம இந்தியாவை வந்து ரூல் ஃபர்ஸ்ட் ட்ரேடர்ஸாக வந்துட்டு அண்ட் தென் தே பிகம் அ ரூலர்ஸ். ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அட்வென்ட் அப்படின்னாலே அரைவல் அப்படின்றது அதோட மீனிங். இப்போ வந்து என்னென்ன ரீசன்ஸ் வந்து யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் போது என்னென்ன ஸ்பைசஸ்னா லைக் பிளாக் பெப்பர், சினமன், க்ளோவ், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து என்னாச்சுன்னா யூரோப்பியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த காட்டன், சில்க்கு அதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து இங்கே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன்ஸ்க்கு வந்து என்ன மெயினாக திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி தே ஸ்டார்டட் டு திங்க். இது வந்து எந்த பீரியட்ல வந்து யூரோப்பியன்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து அவங்க மனசுல ஓடும் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1400s இது மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால சில விஷயங்கள்னால நம்ம இந்தியாவை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ளஸ் யூரோப்பியன்ஸோட ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட், ஆக்சுவலாக அவங்க மீட் தான் சாப்பிடுவாங்க நல்லா. அதனால அந்த மீட் இருந்ததுனால இந்த பெப்பர்லாம் போடும்போது அது என்ன ஆகும்னா தட் ஆக்ட் அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ் ப்ளஸ் ஒரு எந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கிறதுனால தே ஸ்டார்டட் டு நம்ம சரி இந்தியாவுக்கு வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட ஐடியாவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பிஃபோர் யூரோப்பியன் அரைவல்ஸ் மூலமா ஏன்ஷியன்ட் டைம்ல நம்ம இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் கூட ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரப் மெர்ச்சன்ட்ஸ் ப்ளஸ் இத்தாலியன் மெர்ச்சன்ட்ஸ், இவங்க 2 பேர் கூட இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரில. ஸோ அதனால அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரப் மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஏஷியா, அதாவது இப்போ ஒரு சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் நான் ட்ரா பண்ணுறேன். இது வந்து நம்மளுடைய ஈக்குவேட்டரியல் லைன், இது வந்து நம்மளுடைய இந்தியா, அண்ட் இது ஃபுல்லாக ஏஷியான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏஷியா, இது வந்து இந்தியா, இந்த இடத்துல வந்து என்ன ஆப்பிரிக்கா, இது வந்து ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் யார் இருப்பாங்கன்னா இந்த அரப் மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து யார் இருப்பாங்கன்னா இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியா, இது நம்மளுடைய இந்தியா, ஸோ இது இந்தியா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் ப்ளஸ் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா திஸ் அரப் மெர்ச்சன்ட்ஸ் வில் கலெக்ட். இந்த அரப் மெர்ச்சன்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்கன்னா இது இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கலெக்ட் ஆல் த ஸ்பைசஸ் அண்ட் தே வில் கலெக்ட் ஆல் த திங்ஸ். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கோ டு சேல் ஆல் தோஸ் திங்ஸ் எங்கன்னா இந்த யூரோப்ல போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது என்ன ஆரம்பிக்கும்னா இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். யாருக்கு? இந்த 2 அரபுக்கும் இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த நல்ல ப்ராஃபிட்டா இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இவங்க 2 பேருமே வந்து மோனோபோலியா இருப்பாங்க. இவங்களை யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. தேவர் மேக்கிங் ஏ மோனோபோலி ட்ரேட். மோனோபோலி ட்ரேட்னா சிங்கிள், மோனோனா சிங்கிள். ஸோ மோனோபோலி ட்ரேடுனால யாராலுமே அவங்கள வந்து பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க 2 பேருமே ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா சடனா ஒரு இன்சிடென்ட் வந்து ஒன்று நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். கான்ஸ்டான்டினோப்பிள்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் இன் கேட்வே ஃபார் ஏஷியா அண்ட் யூரோப். இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா யாரு இப்போ அரப் மெர்ச்சன்ட்ஸ் இங்க இருக்காங்க, they have to cross this place and they have to give their products to this Italian merchants and they will be selling to this யூரோப்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்ன இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள்னு சொல்லுவாங்க. ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 மெர்ச்சன்ட்ஸ் சொல்லியிருப்போம். ஒன்று வந்து இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ், இன்னொன்று வந்து இந்த அரப் மெர்ச்சன்ட்ஸ். இவங்க 2 பேருடைய மோனோபோலியை பிரேக் பண்ணுறதுக்காக ஓட்டோமன் டர்க்ஸ்னு அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll be ultimately capture this கான்ஸ்டான்டினோப்பிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுவாங்க, அந்த ட்ரேட் வந்து பிரேக் ஆகும். ப்ளஸ் இந்த ஓட்டோமன் டர்க்ஸ், அதாவது ஓட்டோமன் டர்க்ஸ் யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னா திஸ் ஓட்டோமன் டர்க்ஸ்.
இவங்க என்ன பண்றாங்கன்னா they will be capturing what அப்படின்னு கேட்டிங்கன்னா this கான்ஸ்டான்டினோப்பிள கேப்சர் பண்ணுவாங்க. எப்போ கேப்சர் பண்ணுவாங்கன்னா இந்த இயர் 1453ல இது நடக்கும். ஸோ 1453ல நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சமயத்தில் வந்து ஃபால் ஆஃப் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள். ரீசன்ஸ் ஃபார் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஒரு 5 ரீசன்ஸ் இருக்கு. நான் சும்மா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஓட்டமன் டர்க்ஸ் ஹேவ் கேப்சர்ட் திஸ் கான்ஸ்டான்டினோப்பிள். அண்ட் செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓட்டமன் டர்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை டாக்ஸஸ்லாம் லெவி பண்ணுவாங்க. ஓகே இப்போ நம்ம தான் கிங்கா இருக்கோம் இந்த இடத்துல, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய டாக்ஸஸை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸஸ் நிறைய போடுறதுனால இந்த 2 பேருக்கும் என்ன ஆகும்னா அந்த ட்ரேட் எப்படி இருக்கும்னா அன்ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு 10 ரூபாய்க்கு நான் ஒரு சாக்லேட் வாங்குறேன்னா நான் அது ஒரு 15 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணாதான் எனக்கு அந்த 5 ருபீஸ் ப்ராஃபிட்டா இருக்கும். நான் அதே ஒரு 8 ருபீஸ்க்கு நான் டாக்ஸ் கட்டிட்டேன்னா அப்போ ரிமைனிங் 2 ருபீஸ் தான் என்னோட ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ நான் என்ன ஆகணும், ஐ வில் பி அன்ஹாப்பி வித் திஸ் பிஸ்னஸ். எனக்கு என்ன வேணும், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஐ வாண்ட் டு பி அ வெரி ப்ராஃபிட், எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த சமயத்தில் இவங்க ஹெவியாக டேக்ஸ் பே பண்ண டேக்ஸ் லெவி பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய ப்ரோக்ரஸ் ப்ளஸ் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டே கிடைக்காம லாஸில் போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு சேட்னஸாக இருக்கும். அட் த சேம் டைம் பேரலாக ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் நடக்கும்னா ஃபஸ்ட்டு யூரோப்பியன் பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேருமே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம போயிட்டு ஒரு புது ரூட் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும், இந்த இந்தியாவுக்கு நம்ம போய் ஒரு புது ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து 5 ரீசன்ஸ். போர்ச்சுகீஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகீஸ் என்கரேஜ் த செயிலர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll be encouraging the sailors. போய் நீ என்ன பண்றேன்னா இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ என்ன பண்றேன்னா ஒரு ரூட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு கிங் ஒருத்தர் இருப்பார். அந்த கிங் என்ன பண்ணுவான்னா நீ போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவோட ரூட் கண்டுபிடி, ஏன்னா அங்கே நிறைய ஸ்பைசஸ் இருக்கு, நம்ம அந்த ஸ்பைசஸ் வச்சு நம்மளே என்ன பண்ணலாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கொடுத்தா நல்ல ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயத்த பார்க்கலாம்னு சொல்லி இந்த இப்போ என்ன பண்ணுவாங்க போர்ச்சுகீஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பவர் டு கம். இவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டு கம் அண்ட் லாஸ்ட் டு லீவ். இவங்க தான் முதலா நம்ம இந்தியாவுக்குள்ள வருவாங்க, அதே மாதிரி லாஸ்டாவும் இவங்க தான் போவாங்க. இந்த போர்ச்சுகீஸை வந்து லாஸ்ட் எப்படி அனுப்புவாங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் சொல்லி ஒன்று போட்டு அவங்க வந்து நம்மளோட இந்தியா விட்டு இவங்க வெளியே அனுப்புவாங்க. இப்போ இந்த போர்ச்சுகீஸ்ல யார் வந்து ரூட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடாகாமா நம்ம தெரியும்ல. ஸோ அவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி ரூட் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஐல் பி டிராயிங் அந்த மேப் நம்ம வரையலாம். சும்மா இது கூட ரஃப் டயக்ராம் தான். இது நம்மளுடைய இந்தியா, இது ஏசியா, இது யூரோப், இங்க வந்து ஆப்பிரிக்கா. ஸோ இது இப்படி வந்து ஒரு மேப் இருக்கு. இப்போ போர்ச்சுகீஸ் எங்க பண்றாங்கன்னா இங்க அவங்க வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அடுத்து இவர் எப்படி வருவார்னா இப்படி வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. இதுதான் அவருடைய ரூட்டா இருக்கும். இந்த ரூட்ல வந்து யூரோப்ல ஸ்டார்ட் பண்ணி அதாவது போர்ச்சுகீஸ்ல லிஸ்பான் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. லிஸ்பான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவருடைய ரூட்டை. இந்த லிஸ்பான் வந்து என்னன்னா கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணி எங்க ரீச் பண்ணுவார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேலிக்கட்டை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ இந்த ரூட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,800 நாட்டிக்கல் மைல்ஸ். 10,800 நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.85 கிலோமீட்டர். ஸோ இட் இஸ் நாட் லாங்கஸ்ட் சீ ரூட். இந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, அரப் மெர்ச்சன்ட்ஸ், இட்டாலியன் மெர்ச்சன்ட்ஸ், இவங்க எல்லாம் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா இந்த லேண்ட் ரூட் மூலயமா தான் அவங்களுடைய அப்ரோச். ஓகே நம்ம வந்து லேண்ட் ரூட் மூலயமா தான் அவங்க வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. பட் போர்ச்சுகீஸோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா இந்த சீ ரூட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போதான் ஷிப்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஏன் சீ ரூட்டை சூஸ் பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆர்எல்ஸ் தே நோ நீட் டு பே டாக்ஸஸ். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீ ரூட் மூலயமா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி they'll be starting this. இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொன்னா 10,800 நாட்டிக்கல் மைல்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து எப்போ வந்து இந்தியாவை வந்து ரீச் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8, 1947. ஜூலை 8, 1947 சாரி 47 வந்து அவரோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இந்தியாவை எப்போ ரீச் பண்ணுவார்னா 1948 தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய
கேலிக்கட்டை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து இவர் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு ரூட் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. யார் கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸ்விஸ் கெனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்விஸ் கெனால் யார் கண்டுபிடிப்பாங்கன்னா, எஜிப்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப லாங்கா இருக்குல்ல. ஸோ எஜிப்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எழுதி பில்டிங் ஆர்டிஃபிஷியல் கெனால். ஆர்டிஃபிஷியல் கெனால வந்து என்ன கனெக்ட் பண்ணும்னா, மெடிடேரியன் சி பிளஸ் ரெட் சி இங்கதான் இருக்கும். மெடிடேரியன் சி, ரெட் சி. இவங்க என்ன பண்றாங்க, யூரோப் எஜிப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்பி கனெக்டிங் இப்படியே வந்து அவங்க ரூட் வந்து இந்த பக்கம் மும்பைல வந்து ஜாயின் ஆயிரும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஷார்டஸ்ட் ரூட். இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க, இதோட மைல்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6200 நாட்டிக்கல் மைல்ஸ். அதே இந்த ரூட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 10,800 நாட்டிக்கல் மைல்ஸ். இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா, ஸோ ஓகே இது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த வழியாக நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யூரோப்பியன்ஸ்க்கு வந்து ஒரே சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டார்டட் ஒருத்தராக பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. இப்போ வாஸ்கோடமாவோட ரூட் எப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்பான் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா எழுதணுமா. ஸோ லிஸ்பான் வெஸ்ட் கோஸ்ட், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன்னா 10,800 நாட்டிக்கல் மைல்ஸ். இப்போ யூரோப்பியன் ட்ரேட் கம்பெனிஸ்லாம் யார் வந்தாங்க, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் போயிடும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு இன்ட்ரடக்ஷன், எப்படி வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, வாட் அட்ராக்டட்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, we are going to see this, எந்த ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, என்ன கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க, எந்த வருஷத்துல ஓப்பன் பண்ணாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் தான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வருவாங்க. ஸோ வாஸ்கோடமா வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஹி மேட் அ சக்சஸ்ஃபுல் வயேஜ், அதாவது சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இதுதான் வழி, இனிமேல் என்ன பண்ணலாம், நம்மளே டைரெக்டாக வந்து ஏஷியா கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாங்கி என்ன பண்ணலாம், வேர் ஹவுசஸ், அதாவது ஃபேக்ட்ரி மாதிரி நம்ம காட்டி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட அங்கே வந்து நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் வயேஜ் வந்து சொன்ன மாதிரி 1498 வாஸ்கோடமாவோட ஃபர்ஸ்ட் வயேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடிங் சென்டர், ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடிங் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னா, சென்டர் வந்து கொல்லம் கேரளாவில் வச்சிருப்பாங்க. கொல்லம் கேரளா. எந்த இயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1502. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இவங்க வந்து அப்போ வந்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா, இட் இஸ் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த காலனியல் ரூட். இதுதான் ஒரு ஒரு ஃபுல் என்ன சொல்ல, ஒரு காமா மாதிரி கூட வச்சுக்கலாம். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் திஸ் காலனியல் ரூட்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ், இவங்களோட இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேலிகட், கொச்சின், கண்ணூர், தியூ அண்ட் டாமன், மசூலிப்பட்டினம், சூரட், கசிம் பஜார், இதுதான் இவங்களோட ட்ரேடிங் சென்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தே ஆர் த ஃபர்ஸ்ட் டு கம் அண்ட் லாஸ்ட் டு லிவ். ஸோ சி ரூட் மூலமா இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் வாஸ்கோடாகமா இன்னொருத்தர் வராரு. அவர் பேர் என்னன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஸோ இவர் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வருவார். இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகீஸ். இஸ் கால்ட் அஸ் அ வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகீஸ். இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி கேம் வித் அ பியூட்டிஃபுல் பாலிசி. இவர் வந்து ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். என்ன பாலிசினா, ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 16th செஞ்சுரியில தான் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1505 1510 வரைக்கும் இவரோட பீரியடாக இருக்கும். சாரி 1509 வரைக்கும் இவரோட பீரியடாக இருக்கும். இவர் ஏன் இந்த பாலிசி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, சி பவர் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எதுக்குன்னா, டு கேப்சர் த எம்பையர். ஹி பிலீவ்டு தட் சி பவர் இஸ் த கீ டு எம்பையர். ஸோ சி பவர் தான், அதாவது ஒட்டுமொத்த கடல்லையும் நம்ம வந்து ஆக்கிரமிச்சிட்டோம்னா, ஒரு கடல் ராசாவை நம்ம மாறிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நம்மளுடைய கைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். அண்ட் போர்ச்சுகீஸ் வந்து ஒரு அன்பிரேக்கபிளான ஒரு கிங்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இவர் நம்பி ஹி வில் பி இன்ட்ரடியூசிங் திஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. எப்போனா இந்த 16th செஞ்சுரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
டு கண்ட்ரோல் த சீ ரூட், ஓவரால் சீ ரூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மேரிடைம் ட்ரேடை வந்து இவங்களே வந்து மோனோபோலியா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவருடைய எண்ணமா இருக்கும். திஸ் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி. என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் த சீ ரூட். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பாலிசி கண்ட்ரோல் த சீ ரூட், கண்ட்ரோல் த சீ ரூட். ஸோ அதனால வந்து அதுதான் அதோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இவரோட சக்சஸர், இவருக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்து ஃபாலோ பண்றாரு. அவர் பேர் என்னன்னா அல்ஃபன்சோ டி ஆல்பர்ட்யார்க்யூ. அதுதான் அவரோட பேர். மேல எழுதவா கீழே எழுதவா? கீழே. அவர் பேர் வந்து அல்ஃபன்சோ டி ஆல்பர்ட் ஸோ இவர் வருவாரு. அண்ட் திஸ் அல்ஃபோன்சோ டி ஆல்பர்ட்யார்க்யூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் கால்ட் அஸ் த ரியல் பவர். இவரை வந்து ரியல் பவர் ஆஃப் த போர்ச்சுகீஸ். இவர் தான் வந்து அந்த போர்ச்சுகீஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது யாருன்னா இவர் தான். இவர் அசூனஸ் ஹி அரைவ்டு, இவர் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா இவர் வந்து இந்த கோவா வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி இந்த இயர் 1510 வந்து ஒரு பேட்டில் நடக்கும், ஒரு ஃபைட் வரும். யார் கூட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர், சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். அந்த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அந்த டைம்ல யார் இருப்பாங்கன்னா இஸ்மாயில் அதில் ஷா அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை வரும். அதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அல்ஃபோன்சோ டி ஆல்பர்ட்யார்க்யூ வந்து ஜெயிச்சு அண்ட் ஹில் பி கேப்சரிங் கோவா. ஏன் வை தட் பர்டிகுலர்லி கோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஏன்னா அதை சுற்றி என்ன இருக்குது, கடல் இருக்குது. அப்போ கடல் இருந்தால் போர்ச்சுகீஸ்க்கு என்னன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா டு கண்ட்ரோல் தட் சீ ட்ரேட் அண்ட் ஆல்சோ சீ ரூட் வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். நோ ஒன் ஷுட் கம் அண்ட் இன்டர்ஃபியர் இன் இட். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll be capturing this கோவா. யாருன்னா இந்த அல்ஃபோன்சோ டி ஆல்பர்ட்யார்க்யூ. அடுத்து வந்து என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, சென்ச்சுரிஸ் கழிச்சு வந்து இன்னொரு பவர் வருவாங்க, யூரோப்பியன் பவர். அந்த செகண்ட் யார் வருவாங்க நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டச்சு தான் செகண்ட் யூரோப்பியன் பவர் டு கம் டு இந்தியா ஃபார் வாட், ஃபார் ட்ரேடிங். செகண்ட் யூரோப்பியன் பவர் இஸ் டச். இவங்க தான் செகண்ட் வராங்க. Dutch were from Poland or Netherlands. They are from Poland or Netherlands. Poland or Netherlands. So they are from Poland and Netherlands. இவங்களோட கம்பெனி வந்து எப்போ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 1602ல இவங்க வந்து இவங்களுடைய கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். 1602. இவங்களோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1602ல யுனைடெட், இந்த பெண்ணு ஒன்று இருந்தது இதுவா, யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி இவங்களோட பேரு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகும்னா 1602ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். their main purpose to trade and to business and to do business in eastern countries. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கண்ட்ரீஸ்னா லைக் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தட். அதே மாதிரி டச் வேர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சம் அதர் கண்ட்ரீஸ். என்னென்ன கண்ட்ரீஸ் கேட்டிங்கன்னா ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்டட் டு பில்ட் வேர் ஹவுசஸ். warehouses or factories. They started to build this warehouses and factories. எங்கங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் சூரட், அடுத்து வந்து பிராட், அடுத்து வந்து கேம்பை, CAMBAI கேம்பை, கொச்சின், நாகப்பட்டினம், மசூலிப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா they started to build their warehouses.
அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, இது வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு யூரோப்பியன் பவர் இருக்காங்க. அந்த யூரோப்பியன் பவர் பேர் என்னன்னா போர்ச்சுகீஸ். இப்போ செகண்ட் யூரோப்பியன் பவர் டச் வந்துட்டாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மோனோபோலி, யாரோட மோனோபோலியை பிரேக் பண்ணதுன்னா அந்த போர்ச்சுகீஸோட மோனோபோலி வந்து பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் எப்படி எதனால பிரேக் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் தே ஆல்சோ ஸ்டார்ட் டு பிஸ்னஸ் அண்ட் தே ஆல்சோ ஸ்டார்ட் டு பில்ட் வேர் ஹவுசஸ். ஏன் என்ன வேர் ஹவுசஸ், எதுக்கு வேர் ஹவுசஸ் நம்ம அழுத்தி சொல்றோம்னா அது அவங்களோட ஐடென்டிட்டியா மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால போர்ச்சுகீஸோட மோனோபோலி ட்ரேட் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. ஆஃப்டர் மெனி செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா தான் யார் வருவாங்கன்னா இந்த டச் செகண்ட் யூரோப்பியன் பவர் வந்து எங்க வராங்க, இந்தியாவில் வராங்க. இவங்க எந்த இடத்த மெயினாக கேப்சர் பண்ணுவாங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா அண்ட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்குள்ளலாம் ஆக்குபை பண்ணணும்னு சொல்லி வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா டச் வந்து சஸ்டெயினபிளா அவங்களால இருக்க முடியாது. எப்படி போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப செஞ்சுரிஸா ரொம்ப காலமாக அவங்களுடைய விஷயங்களை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்களோ, பட் டச் வந்து அந்த மாதிரி அவங்களால ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட முடியல. ஏன் அப்படி போட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இதுக்கு அடுத்ததே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் வந்து வந்துருவாங்க. யாருன்னா பிரிட்டிஷ். இவங்க இந்த டச்காரங்க வந்து என்னன்னா மெயின்லி தே கான்சென்ட்ரேட்டட் இன் த ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ்ன் போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll be going to இந்தோனேஷியா, ஸ்பைசஸ் ஐலாண்டுன்னு சொல்லி அந்த இந்தோனேஷியா சொல்லுவாங்க. they'll be going to the எங்க இந்தோனேஷியாவுக்கு போயிடுவாங்க. எப்படி போவாங்கன்னா they'll sell all those things. இப்போ இவங்க வச்சிருக்க வேர் ஹவுசஸ், ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்டு they'll be shifted to which place அப்படின்னு கேட்டிங்கன்னா to the spices of islands called இந்தோனேஷியா. அவ்வளோதான். இது வந்து டச்சோட விஷயம் வந்து முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் யார் வருவாங்கன்னா த பிரிட்டிஷ். ஸோ இங்கிலீஷ் வருவாங்க நெக்ஸ்ட். இது ஃபுல் ஸ்க்ரீன் ஏரஸ் அப்படின்னு வராதா? அப்போ தேர்ட் வந்து யாருன்னா பிரிட்டிஷ் வருவாங்க. பிரிட்டிஷ் ஆர் இங்கிலீஷ். ஸோ இவங்க தான் வந்து தேர்ட் வராங்க. இவங்க எப்போ வருவாங்கன்னா ஆன் 31st டிசம்பர் 1600. இப்போதான் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. எப்படி வருவாங்கன்னா குவீன் எலிசபெத் என்ன பண்ணுவாங்கன்னா குவீன் எலிசபெத் ஒரு ராயல் சார்ட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ யார் கொடுப்பாங்கன்னா குவீன் எலிசபெத். என்ன கொடுக்குறாங்கன்னா ராயல் சார்ட்டர். Why this ராயல் சார்ட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு டூ பிஸ்னஸ் இன் இந்தியா. ராயல் சார்ட்டர் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு இந்த ராயல் சார்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 15 years. பட் லேட்டர் இட் வில் பி எக்ஸ்டெண்டட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுடைய ஆக்சுவல் ட்ரேட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1613 தான் யாரு பிரிட்டிஷோட ஆக்சுவல் ட்ரேடு. Actual trade will be started in the year 1613. ஸோ 1613 தான் ஆக்சுவல் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்க வந்து யூரோப்பியன் பவர் ரைட். இப்போ இந்தியாவில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன ஆகும்னா they have to seek permission with the king. ஆமாம் தானே. இப்போ நான் வந்து வேற ஊரில் இருக்கேன், ஒரு ஃபாரினராக இருக்கேன். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஐ ஹாவ் டு கெட் பெர்மிஷன் வித் சிஎம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த காம்படென்ட் அத்தாரிட்டி கிட்ட நான் என்ன பண்ணணும்னா ஹேவ் டு சீக் பெர்மிஷன். ஸோ இதுதான். இப்போ விச் கிங், இப்போ இவர் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹில் பி கோயிங் அண்ட் ஆஸ்கிங் பெர்மிஷன் வித் ஜஹாங்கீர் தான். ஏன்னா இந்தியா வந்து அட் தட் டைம் அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ். அப்போ யார் ரூல் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் யார் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா முகல்ஸ். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இந்தியாவில், எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி இப்போ யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட தான் they'll be getting a permission. He is the first king who give permission to British for doing business. ஸோ இவங்களோட பெர்மிஷன் கொடுத்தோடனே இவங்க என்ன பண்ணணும், ஜஹாங்கீர் என்ன பண்ணுவோம்னா சரி ஓகே நீ போயிட்டு என்ன பண்ண வேற ஹவுஸ் பில்ட் பண்ணி எங்க பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன் சூரட். சூரட்ல பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி
இந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுவோம், திஸ் கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ்லேயே ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து இருக்கும். இந்த கம்பெனியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி 24 டைரக்டர்ஸ் 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு சிஇஓ இருப்பாங்க. 1611 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1611 வந்து கிங் ஜேம்ஸ் 1611 வந்து கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுவார்னா, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குவார்னா, சொன்ன மாதிரி ஹில் பி obtaining permission from the Mughal Empire ஜஹாங்கீர் த்ரூ யார் மூலியம்னா த்ரூனா அதாவது சொன்ன மாதிரி கிங் ஜேம்ஸ் வந்து யார் பெர்மிஷன் வாங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் த்ரூ வில்லியம் ஹாக்கின்ஸ் இவரை சென்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, they'll be getting a பெர்மிஷன் வாங்கினோடனே ஆட்டோமேட்டிக்லி they'll be starting to do this regular trade வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுனா, the English obtained some trading privileges. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓகே நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஒரு கடை, இப்போ ஜூடியோவே வந்திருக்குன்னா புதுசில் வரும்போது நம்ம எப்படி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு, கம்மியாக இருந்தாலும் சீப் அண்ட் பெஸ்ட் அந்த மாதிரி என்னாச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம இந்தியா மக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவன் என்னன்னா கரெக்ட் டைமுக்கு காசு கொடுக்குறான், கரெக்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் தரான்னு சொல்லி ஒரு நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து இந்தியாவில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 1615 to 1619 தாமஸ் ரோ வந்து என்ன பண்ணுவார்னா, he was sent as a ராயல் அம்பாசிடரா இவர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எங்கன்னா டு கோர்ட் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வந்து இவர் வந்து ஒரு ராயல் அம்பாசிடரா சென்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இவரை சென்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசன்ஸ் ஃபார் சென்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, எப்படி இந்த சீக்கிங் அண்ட் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் சீக்கிங் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரீசன் இது. அண்ட் செகண்ட் ரீசன் என்ன, செகண்ட் ரீசன் வந்து பில்டிங் வேர் ஹவுசஸ். இது செகண்ட் ரீசன் வந்தது. அண்ட் தேர்ட் வந்து என்னன்னா, they will be starting to build their warehouses எங்கன்னா ஆக்ரா, அஹ்மதாபாத் அண்ட் பிராச். எங்கெங்கெல்லாம் வேர் ஹவுசஸ் பில்ட் பண்ணுவாங்கன்னா, ஆக்ரா, அஹ்மதாபாத், அடுத்து வந்து பிராட். இந்த 3 பிளேசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேர் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ என்ன ஆகும்னா, 1639 வந்து என்ன நடக்கும்னா, திஸ் பிரிட்டிஷ் வில் கேப்சர் இந்தியா. சாரி, திஸ் பிரிட்டிஷ் வில் கேப்சர் மெட்ராஸ். மெட்ராஸை வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. யார்கிட்ட கேப்சர் பண்ணுவாங்கன்னா, வித் கிங் ஆஃப் சந்திரகிரி. யார்கிட்ட வந்து மெட்ராஸ் கேப்சர் பண்ணுவாங்கன்னா, கிங் சந்திரகிரி கேப்சர்டு பை பிரிட்டிஷ் ஃப்ரம் ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃப்ரம் ஹூம் வந்து வெங்கடாபதி தேவராயா. இவர் வந்து யாருன்னா விஜயநகர எம்பையர். எந்த இயர்னா 1639 கேப்சர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இன் 1640 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they'll be building an a fort, ஜார்ஜ் ஃபோர்ட். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. இதுல எந்த பிரிட்டிஷ் அபிஷியல் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் அபிஷியல் பிரான்சிஸ் டே. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நெகோஷியேட் பண்ணியிருப்பாரு, பிரான்சிஸ் டே. ஸோ த பிரிட்டிஷ் கேப்சர்ட் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ். செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சார்லஸ் டூ த பிரின்ஸ்
இந்த சார்லஸ் டூ வந்து பிரின்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. ஹி வாஸ் த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. இவர் என்ன பண்ணுவார்னா மும்பைக்கு வந்து என்ன பண்ணுவார்னா கிவ்ஸ் மும்பை 10 பவுண்ட்ஸ் வந்து ரெண்ட் மாதிரி கொடுப்பாரு. Charles II, the Prince of England, gives Mumbai on rent of 10 pounds on behalf of East India Company. எதுக்காகனா நான் 10 பவுண்ட் கொடுக்குறேன், நான் என்ன பண்ணேன்னா I'll be doing business and I'll be doing tradeக்காக அவர் வந்து 10 பவுண்ட்ஸ் கொடுப்பாரு. இந்த 10 பவுண்ட்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் காலம் போக போக சார்லஸ் டூ வந்து என்ன பண்ணுவாருன்னா he'll be capturing the மும்பை. ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு என்ன கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னா மும்பை. ஸோ செகண்ட் பிளேஸும் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது கேப்சர் பண்றது பிரிட்டிஷ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் which was captured by British is Madras and second place which was captured by this British is Mumbai. சும்மா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா தேர்ட் பிளேஸ் வந்து கல்கட்டா. அதோட பேக்ரவுண்ட் எப்படின்னா நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ அதோட பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன் 1690 in 1690 என்ன ஆகும்னா சில பிளேசஸ் வந்து இங்கிலீஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுட்டநாட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோவிந்தபுரம் and next Kalikata. These were the places purchased by this British and these places are எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹூக்ளி ரிவர் சைடுல இருக்கும். and these three places where does it locate அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கல்கட்டாவில் தான் இருக்கும். கல்கட்டால இருக்கும். இது இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி த பிரிட்டிஷ் ஹேட் கேப்சர்டு திஸ் கல்கட்டா ஹாஸ் தேர் தேர்ட் பிளேஸ். ஸோ தேர்ட் பிளேஸை வந்து கல்கட்டாவும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஹவு டஸ் தி கேப்சர்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பிளேஸை வந்து வாங்கியிருப்பாங்க. த்ரூ பர்ச்சேஸ் வில் பி பைங் திஸ் 3 பிளேசஸ் அண்ட் த்ரீ பிளேசஸ் வேர் லைங் அண்டர் வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹூக்ளி ரிவர் சைடில் இருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி திஸ் கல்கட்டா வில் கம் அண்டர் திஸ் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா கல்கட்டா நமக்குள்ள வந்துருச்சு, ஹூக்ளி ரிவரும் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் வில் கோ அண்ட் பில்ட் அ ஃபோர்ட். என்ன ஃபோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் சொல்லி இந்த ஃபோர்ட்டை வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் வில்லியம் வந்து ஒரு இன்சிடென்ட்டுக்கான ஒரு காரணமா இருக்கும். என்ன இன்சிடென்ட் கேட்டீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி. ஸோ இனிமே வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா பேட்டில் ஆஃப் பிளாஸே கூட இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி எல்லாமே கனெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 3 பிளேசஸ்ல என்னென்ன 3 பிளேசஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க? ஒன் இஸ் மெட்ராஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் பாம்பே ஆர் மும்பை அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கல்கட்டா. ஸோ திஸ் ஆர் த 3 பிளேசஸ் captured. ஏன் இதை நான் ஸ்பெசிஃபைடா மென்ஷன் பண்றேன்னா this British will establish their presidencies over there and also they will implement the civil and criminal procedure codes over this areas. they will be introducing this as their presidencies. மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஓகே இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதோட விஷயமா இருக்கும். லேட்டர் இந்த 18th செஞ்சுரியில கல்கட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா they will be announcing it as a capital of British. ஸோ கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு சார்ட்டர் வந்து வாங்கியிருப்பாங்க. எங்கன்னா இங்கிலாந்துல இருந்து வாங்கியிருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்னன்னா இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியா தான் நம்ம இந்தியாக்குள்ள வரும். இது வந்து ஒரு பிரைவேட் பப்ளிக் கம்பெனியா நம்ம இந்தியாக்குள்ள வராது. ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll give a sole right trade. ஓகே சோல் ரைட்ன்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாங்க. சோல் ரைட் அப்படின்னா நீங்க தனித்துவமா என்ன பண்ணலாம்னா you can do this ட்ரேட் அப்படின்னு சொல்லி சோல் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கிலாந்துல. அது மட்டும் இல்லாம in 1608 என்ன நடக்கும்னா they'll be establishing a
ஃபேக்ட்ரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஹாங்கீர் கிட்ட வந்து இவங்க பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல. பட் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்க இருக்கிற இடத்துல நீ எப்படி வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இப்ப என்ன இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து இப்ப என்ன சொல்ல புதுசா வந்தவங்க. போர்ச்சுகீஸ் வந்து தேவர் என்ன சொல்ல ட்ரேடிங் ஃபார் மெனி செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்திருப்பாங்க. இவங்க வந்து 1600ல தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து எப்ப வந்திருப்பாங்கன்னா இந்த 1498லயே அவங்க வந்து ரீச் ஆயிருப்பாங்க. ஸோ இவ்வளோ காலம் வந்து அவங்களுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதனால ஜஹாங்கீர் கிட்ட வந்து கொஷின் கேட்பாங்க, எப்படி நீங்க வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ தேல் பி ஹேவிங் ஃபைட் பிட்வீன் திஸ் போத். அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிருவாங்க, இந்த இவங்க வந்து தோத்துருவாங்க, யாருன்னா போர்ச்சுகீஸ். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா அல்டிமேட்லி திஸ் ஜஹாங்கீர் முகல் எம்பையர் என்ன பண்ணோம்னா பெர்மிஷன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் என்ன அது அது எப்போ நடக்கும், அந்த சண்டை எப்போ நடக்கும்னா இந்த இயர் 1612ல ஃபைட் பிட்வீன் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் போர்ச்சுகீஸ் அண்ட் பிரிட்டிஷ்குள்ள ஒரு சண்டை நடக்கும். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. In 1608ல என்ன ஆகும்னா ஜஹாங்கீர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ்லாம் வந்து இவங்க வச்சிருப்பாங்க. 1612ல அந்த ஃபைட் நடக்கும். யார் கூட, இந்த போர்ச்சுகீஸ் பிளஸ் அந்த பிரிட்டிஷ்காரங்களோட அந்த ஃபைட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க வருவாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரெஞ்சுக்காரங்க. ஃபோர்த் யூரோப்பியன் பவர் யாருன்னா தட் இஸ் பிரெஞ்சு. இவங்க எப்படி கொண்டு வருவாங்க அவங்களுடைய கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ் அ பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனின் போது என்னன்னா இப்ப இந்த பிரெஞ்சு கம்பெனி வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் தே ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் வித் திஸ் பப்ளிக் கம்பெனி. அதே இவங்க யாரு, அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி கொண்டு வந்தாங்க கம்பெனியை, தட்ஸ்னா பிரைவேட் கம்பெனி. ஒரு வேர்ட்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைவேட் கம்பெனினா என்னன்னா தேல் ஆட்டோமேட்டிக்லி பிரைவேட்னா யாரு மேலேயும் அவங்க டிபெண்ட் பண்ண போறதில்ல. ஆனா இந்த பப்ளிக் போது தே ஹாவ் டு கெட் பெர்மிஷன் வித் திஸ் பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்க பெர்மிஷன் வாங்கினா தான் வி கேன் டூ திஸ் பிஸ்னஸ் வித் திஸ் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களோட ட்ரேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1527ல இவங்களோட ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சு வந்து கமர்ஷியலான ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்ச கம்பெனி என்னன்னா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எந்த இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1664ல திஸ் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து வேரியஸ் பிளேசஸ்ல வந்து அவங்களோட ஃபோர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மச்சலிப்பட்டினம், மஹி, கசிம் பஜார், பலாசோர். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will be building their warehouses. இப்போ என்ன ஆகும்னா 1674ல வைகண்டபுரம் was taken by the Muslim official. வைகண்டபுரம் வாஸ் டேக்கன் பை யாருன்னா முஸ்லீம் அபிஷியல்ஸ் எடுத்துருவாங்க. இவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரெஞ்சு வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இந்த வைகண்டபுரமை வந்து நம்ம இப்ப பிரசன்ட்லி இட் இஸ் கால்ட் அஸ் புதுச்சேரி, பாண்டிச்சேரியை தான் இந்த வைகண்டபுரம்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் பீரியட்ல சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரெஞ்சோட கவர்னரா யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டூப்ளெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டூப்ளெக்ஸ். இவர் என்னன்னு வருவார்னா he is a governor general of French. He was a governor general of French. இவர் என்னன்னா இவருக்கு வந்து நம்மளோட பிரெஞ்சு மட்டும் தான் சுப்ரீமசியா இருக்கணும். எதுல சுப்ரீமசியா இருக்கணும், இன் ட்ரேடிங்ல வந்து பிரெஞ்சு ஷுட் பி a supremacy and this French people concentrated in the southern part. சவுத் சைட்ல தான் இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க.
மற்றவங்களாம் எந்த சைடு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அந்த நார்த் சைடு, டெல்லி, சூரட்டு, கல்கட்டா அந்த மாதிரி சைட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் எங்கன்னா இந்த சவுத் சைட் லைக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அந்த வைகண்டபுரம், பாண்டிச்சேரி. இப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புளோட யூனிஃபார்ம் மாதிரி தான் பாண்டிச்சேரியில் அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லுவாங்க. அதனால they'll be concentrating in this சவுத் சைடுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்னன்னா இந்த இங்கிலீஷ்க்கும் இந்த பிரெஞ்சுக்கும் தான் பயங்கர சண்டை, பங்காளி சண்டைன்ற மாதிரி. யாருக்கும் நடக்கும்னா பிரெஞ்சுக்கும் இந்த இங்கிலீஷ்க்கும் நடக்கும். அந்த சண்டைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடிக் வார்ஸ், கர்நாடிக் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரெஞ்சோட கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் ப்ராஜெக்ட் யார்கிட்ட இருக்கும்னா லூயிஸ் கிங் 14 இவர் தான் வந்து எல்லா கமர்ஷியல் இதுவையுமே இவர் தான் வச்சிருப்பார். கிங் லூயிஸ் 14 தான் கமர்ஷியல் பர்பஸஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பிளேசஸ் நான் சொல்லவா இல்லை சொல்லவா? ஃபர்ஸ்ட் வந்து சூரட், இல்லைன்னா நான் ஃபோட்டோ காப்பி அனுப்பிடுவா. ஓகே. இப்போ சரி, சில பிளேசஸ்ல வந்து லொகேஷன் பிளஸ் இயர் ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட பேர்லாம் இருக்கு. ஐல் பி சென்டிங் திஸ் நோட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா 50 யார் வருவாங்கன்னா டேனிஷை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டென்மார்க் ஆர் நார்வே. இவங்க எது வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1818 தான் இவங்க வர ஆரம்பிப்பாங்க. யாரு ஃபிஃப்த் வந்து எந்த யூரோப்பியன் வருவாங்கன்னா டேனிஷ். எப்போ வராங்கன்னா 1818 வருவாங்க. இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தரங்கம்பாடி ட்ராக்கியம்பார். இது எங்க இருக்கும்னா காரைக்கால்ல இருக்கு இந்த இடம். தரங்கம்பாடி அண்ட் ட்ராக்கியம்பார் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரைக்கால் அந்த சைட்ல தான் இது இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய கேபிட்டல் எதுன்னா செரம்போர், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய செரம்போர். இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு இந்த செரம்போர். அண்ட் இவங்களோட எங்க இவங்களோட பொசிஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ல இவங்களோட பொசிஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன் மார்ச் 17, 1616 கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் போர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சார்ட்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாரு. ஃபார் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ட்ரேடர்ஸ்ல வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து எடுத்துட்டு வரல. யாருக்குன்னா இந்தியாவில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெத்தட்ஸ் வந்து எடுத்துன்னு வரல. பிகாஸ் தேவர் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி த கன்வர்ஷன்ஸ், கிறிஸ்டியானிட்டியில கன்வெர்ட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து மெயினான ஒரு எய்மாவே இந்த டேனிஷ்காரங்க வந்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 13 ஸ்டாண்டர்ட் sailors with their trade directed by the ராபர்ட் கிரைப் நாயக். இவங்க செயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஷிப் வந்து மூழ்கிடும். ஸோ அதனால அவங்களோட பிஸ்னஸ்லாம் வந்து லேக் ஆகி ரொம்ப பாப்புலரா இவங்க இல்லை. யார் மாதிரி பாப்புலரா இல்லைன்னா பிரெஞ்சு மாதிரி பாப்புலரா இல்லை, பிரிட்டிஷ் மாதிரியும் இந்த டேனிஷ் வந்து ரொம்ப பாப்புலரா இல்லை. பிகாஸ் அவங்களுடைய தொழில்கள் எல்லாமே எப்படிதான் இருந்ததுன்னா எல்லாமே நஷ்டத்துல தான் எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா சில விஷயங்கள் வந்து சொல்றோம். பிரெஞ்சை பத்தி சில இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் யாருனால ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா ஃபார்ம்டு பை கால்பர்ட். இவர் வந்து என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. இவர் தான் வந்து லூயிஸ் 14ஓட மினிஸ்டரா ஒருத்தர் இருந்திருப்பார். இதுதான் வந்து என்னன்னா 1667 பிரெஞ்சு அதாவது 1667 பிரெஞ்சோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது பிரெஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க உள்ள இந்தியாக்குள்ள.
அண்டர் யார் கண்ட்ரோல்னா ஃப்ரான்காய்ஸ் காரன் அவருடைய கண்ட்ரோல்ல இந்தியாவுக்குள்ள இவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம காரன் என்ன பண்றாருன்னா பிரெஞ்சு ஃபேக்டரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டார்டட் பிரெஞ்சு ஃபேக்டரி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் சூரட்ல இவங்க வந்து பிரெஞ்சு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா 1669 வந்து செகண்ட் ஃபேக்டரி இது பண்ணியிருப்பாங்க. செக்யூரிங் எ பேட்டன்ட். யார்கிட்ட பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்கன்னா securing a patent from the Sultan of Golconda. இவங்க கிட்ட தான் இவங்க வந்து பேட்டன்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. செகண்ட் இன் 1673 என்ன நடக்குன்னா மார்டின் ஃபவுண்டட் செட்டில்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. நம்ம சொன்ன மாதிரி இவங்களோட கேபிட்டல் எங்கன்னா 1673 மார்டின் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு செட்டில்மெண்ட் வந்து வாங்கியிருப்பாரு. என்னன்னா புதுச்சேரி எங்க கண்ட்ரோல்ல வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. அது யார் வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாருன்னா ஷேர்ஷா லோதி. இவர்தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா புதுச்சேரியை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிராண்ட் பண்ணியிருப்பாரு இந்த கிங். யாருக்குன்னா மார்டின். ஹீஸ் பிலாங் டு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெஞ்சு. எந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும்னா 1673 இதெல்லாம் நடக்கும். அடுத்து வந்து ஃபோர்ட் சென்ட் லூயிஸ் வந்து பில் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து அந்த ஃபோர்ட் சென்ட் லூயிஸ் வந்து பில் பண்ணியிருப்பாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா மார்டின். அடுத்து வந்து என்னன்னா 1673 வந்து ஒரு டவுன்ஷிப் சந்திரா நாகூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டவுன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. டவுன்ஷிப்னா அவங்களுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி டவுன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சந்திரா நாகூர் எங்க இருக்குன்னா இன் கல்கட்டால இந்த சந்திரா நாகூர் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா சில கர்நாடிக் வாக்ஸை பத்தி நான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கர்நாடிக் வாக்ஸ். ஃபர்ஸ்ட் பவர் யார் சொன்னோம்? போர்ச்சுகீஸ். இவங்க எப்ப உள்ள வராங்கன்னா 1498. இவங்க எப்ப வெளியே போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1961. அண்ட் செகண்ட் வந்து டச். ஸோ டச்சோட பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1602 to 1961. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ். 1600 1947 வரைக்கும் இவங்க இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேனிஷ் எப்போ வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா 1616 to 1845 வரைக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் எப்போனா 16 இதெல்லாம் அவங்க வந்தது. இது வந்து அவங்க வெளியே போனது.